ஜோடி ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒரு பார்த்துருக்கோம். லைக் இதில் இன்னும் 2 கான்செப்ட் பெண்டிங் இருக்குது. லைக் மிக்ஸ்டு காஸ்ட் 60,000 rupees. நீ டீ மட்டும் விற்கல, யூ ஆர் செல்லிங் டீ, காஃபி டிஃப்ரெண்ட் செல்லிங் ப்ரைஸ், காஃபி டிஃப்ரெண்ட் பீரியா, டீக்கு டிஃப்ரெண்ட் செல்லிங் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பீரியா, பூஸ்ட் டிஃப்ரெண்ட் செல்லிங் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பீரியா தான் பூஸ்ட்டுக்கு 10 ரூபாய்க்கு 5 ரூபா நிற்கும், காஃபிக்கு 10 ரூபாய்க்கு 2 ரூபா தான் நிற்கும், டீக்கு 10 ரூபாய்க்கு 4 ரூபா நிற்கிது. அப்போ டிஃப்ரெண்ட் பீரியா, டிஃப்ரெண்ட் செல்லிங் ப்ரைஸ், பட் ஒரே ஃபிக்ஸ்டு காஸ்ட், பட் ஒரே ஃபிக்ஸ்டு காஸ்ட். சார் எப்படி சார் போடுவோம்? ரொம்ப சிம்பிள். டீ, காஃபி, பூஸ்ட், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷனா. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எப்படி, டோட்டல் காலம் போட்டு டோட்டல் சேல்ஸ், டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் யுவர் ஹோல் பீரியாட். இது டீயோட பீரியாட், இது காஃபியோட பீரியாட், பூஸ்டோட பீரியாட். ஸோ பிஇபிக்கு டோட்டல் பீரியாட் பீரியாட், டீயோட காஃபியோட பூஸ்டோட பீரியாட் பீரியாட். அவ்வளோதான். எப்படி சொன்னேன்? பிவிஆர்ல இதோட 3 தோட பிவிஆர் மிக்ஸ் ஆயிடுச்சு, 3 தோட சேல்ஸ் வந்துச்சு. இப்போ இதுதான் பிவிஆர், இந்த பிவிஆர் தான் இங்கே எடுக்கணும். கரெக்டாக இருக்கா? இப்போ இங்கே பிவிஆர் 25%, 30%, 50%, 25, 30, 50. இப்போ ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தான் பால் வாங்க முடியும். லைக் 100 லிட்டர்னு வச்சுக்கோங்க, சரி 500 யூனிட் தான் உன்னால் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மில்க் 500 யூனிட் தான் மில்க் தான் உன்னால் வாங்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற 500 யூனிட்டான மில்கை நீ எதில் ஃபஸ்ட்டு போட்டால் பெத்தலாவும் பார்க்கலாம். ஓகே, பூஸ்ட்டில் போட்டால் பெத்தலாவும் பார்க்கலாம். ஆனால் பூஸ்டோட சேல்ஸ் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது 50%. ஆனால் இதில் சேல்ஸ் குவான்டிட்டி 100 யூனிட் தான் விற்று போகுன்ற இடத்துக்கு. அப்போ இதோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நல்லா புரிஞ்சுக்கோ. இதில் 500 யூனிட்ஸ் இதுதான் உன்னோட இருக்கிற நம்மளோட கெப்பாசிட்டி. 500 யூனிட்டுக்கான மில்க் தான் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த 500 யூனிட் டீயாகவும் போடலாம், காஃபியாகவும் போடலாம், பூஸ்டாகவும் போடலாம். 500 யூனிட் தான் என்னால் பாசிபிள். இப்போ மேக்ஸிமம் டீயோட மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து 400, காஃபியோட மேக்ஸிமம் சேல்ஸ் 300, மேக்ஸிமம் இவ்வளோ விற்கலாம். பூஸ்டோட மேக்ஸிமம் சேல்ஸ் 200. இது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த 500 இது கொடுத்துடக்கூடாது, மிச்சம் 100 கொடுத்து பூஸ்ட் போடாமல் இருக்கக்கூடாது. மிக்ஸ் எப்படி போயிருந்தா யூ ஹாவ் சூஸ் ஆப்டிமம் மிக்ஸ். ஆப்டிமம் மிக்ஸ் என்ன பண்ணால் ஹையர் பிவிஆர் எங்கே இருக்கு பாரு, பூஸ்ட் 200 இந்த இதில் ஃபஸ்ட்டு 200 இங்கே கொடுத்து. அடுத்தது எங்கே இருக்கு, காஃபி. டீ ப்ரொடியூஸ் பண்ணாமல் விட்டாங்க தப்பு. யூ கேன் அச்சீவ் த மேக்ஸிமம். இப்போ இந்த இடத்துல 25, இங்கேயும் 25. ஸோ ஃபஸ்ட்டு 200 இங்கே கொடுத்துவேன், ரிமைனிங் 300 இருக்கு, 151. இங்கே 25%, இங்கேயும் 25%. சேல்ஸ் ரேஷியோவில் பிரிச்சுக்கும். சேல்ஸ் ரேஷியோ இங்கே 300, இங்கே 300. ஸோ தட் இஸ் ஈக்குவலாக இருக்கும். கான்ட்ரிபியூஷன் இங்கே 150 யூனிட்ஸ், இங்கே 150 யூனிட்ஸ், 200 யூனிட்ஸ். யூ கேன் அச்சீவ் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஃப்ரம் திஸ் 500 யூனிட். அப்போ 500 யூனிட்டை 200 யூனிட் பூஸ்ட்டுக்கு போட்டுரு, 100 யூனிட் டீக்கு போட்டுரு, 150 யூனிட் காஃபிக்கு போட்டுரு. இதை நம்ம பிஸ்னஸ் மேன் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நீங்கள் நான் டீ நிறைய இடத்துக்கு போனேன், ஓரில் காஃபி தான் வந்துச்சு, நான் அடுத்து டீயை குறைச்சி காஃபி போட்டு. ஓகே, ஆனால் மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லணும். அதான் மேட்ரு. எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. இப்படி தான் நான் சொல்கிறது. இப்போ நம்ம அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டீ கடை வச்சிருக்கோம், அந்த கேனில் டீ விற்கிறவங்கலாம் கேட்குறேன், ஏன்னா பூஸ்ட் மட்டும் சின்னதாக வச்சிருக்க, கப்பில் காஃபி வச்சிருக்க, டீ மட்டும் டீ நம்ம நிறையா ஓடும், அதனால தான். பட் டீ ஈவன் த ப்ராஃபிட் இஸ் லெஸ்ஸு, அதில் என்ன ஓடும், நிறையா ஓடும். இங்கே 40-50% தான் இருக்கும். ஆனால் பூஸ்ட் என்னால் 100 யூனிட் மேலே விற்க முடியாதுப்பா. அப்போ பூஸ்ட் மட்டும் வச்சு தான் அவனோட வியாபாரம் ஓடுமா, ஓடாத. பூஸ்ட் விற்க முடியுது, விற்றா நிறையா ப்ராஃபிட் கிடைக்குது, ஆனால் விற்கணும்ல நிறையா. அதனால தான் பூஸ்ட் நிறைய வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு நான் என்ன கொடுக்க முடியாது, நிறையா இருந்துச்சு. அப்போது அங்கே தான் நம்ம என்ன தெரியுமா யூஸ் பண்ணுவோம், வி ஹவ் டு யூஸ் த கேஎஃப், key factor. If material is scarce, எந்த மெட்டீரியல் வச்சு அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியுமோ அதை நிறைய கொடுக்கும். மெட்டீரியல் இஸ் ஸ்கேர்ஸ் தான். இந்த மெட்டீரியல் இதில் போட்டால் நிறைய ப்ராஃபிட், இதில் போட்டால் நிறைய ப்ராஃபிட், இதில் போட்டால் நிறைய ப்ராஃபிட், ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஹையர் பிடி இதுக்கு நிறைய கொடுக்கணும். இதோட எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிளோ அது கொடுக்கும். சரி, இதால் மேக்ஸிமம் 200 தான் வைக்க முடியும். அதுக்கு 500 யூனிட் பாலாக டீயாக போட்டுறாரு, 500 லிட்டர் பாலி டீயாக போட்டுறாரு, பூஸ்ட்டாக போட்டுறாரு. இதால் மேக்ஸிமம் எவ்வளோ சேல் பண்ண முடியும், 100 யூனிட்ஸ். அப்போ 100 யூனிட் பூஸ்ட் போகும்.
அப்போ உன்னோட மேக்ஸிமம் இதனால எவ்வளோ முடியுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துரு, அதில் கை வைக்காது. அதுக்கு போக மிச்சத்தை டீ காஃபி கொடு, ஏன்னா இது ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி. when labor is scarce, labor hour is scarce, labor hours is scarce னா labor hour கம்மியா இருக்கு. இருக்கிற லேபர் வச்சு தோசை போட முடியுமா, இட்லி போட முடியுமா, பூரி போட முடியுமான்னு தெரியல. இருக்கிற லேபர் வச்சு டீ போட சொல்லவா, காஃபி போடவா, பூஸ்ட் போடவான்னு தெரியல. லேபர் கான்ட்ரிபியூஷன் பர் லேபர் ஹவர் கண்டுபிடி. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சு பர் லேபர் ஹவர் கண்டுபிடி. இங்கே கான்ட்ரிபியூஷன் வாஸ் 200, கான்ட்ரிபியூஷன் வாஸ் 300, இங்கே கான்ட்ரிபியூஷன் வாஸ் 400. இங்கே ஹவர் 100 ஹவர் 50 ஹவர்ஸ், இங்கே 150 ஹவர்ஸ், இங்கே வந்து 200 ஹவர்ஸ். லேபர் ஹவர் போட்டிங்கன்னா 4 ரூபா, இங்கே 2 ரூபா, இங்கே 2 ரூபா. அப்போ லேபர் ஹவர் கான்ட்ரிபியூஷன் பர் லேபர் ஹவர் எங்கே அதிகமாக இருக்குது? அப்போ லேபர் ஹவர் ஸ்கேர்ஸ் தானே. அப்போ இருக்கிற லேபர் ஹவர் ஃபஸ்ட்டு டீ கொடு. டீயால் மேக்ஸிமம் எத்தனை லேபர் ஹவர் தான் தேவைப்படும்? 50 ஹவர்ஸ் தான். அப்போ மொத்தம் 150 ஹவர்ஸ் இருக்குன்னா 50 ஹவர்ஸ் இது கொடுத்துருக்கு. அடுத்து அது ரெண்டும் 200. அப்போ மீதி இருக்கிற 100 பிரிச்சு கொடு. எந்த ரேஷியோவில்? ஹவர்ஸ் ரேஷியோவில் 15:20, 3:4. இந்த 100 3:4 பிரிச்சு கொடு. இதுதான் கீ ஃபேக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஓகேவா? நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டு கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணோம், அந்த கீ ஃபேக்டரில் டிவைட் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் சச் கீ ஃபேக்டர், கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் பர் லேபர் ஆர், கான்ட்ரிபியூஷன் பர் எது ஸ்கேர்ஸோ, எது ஸ்கேர்ஸோ அதான் என்ன ஃபேக்டர்? கீ ஃபேக்டர். எது ஸ்கேர்ஸோ அதான் கீ ஃபேக்டர். லேபர்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது சார், நான் தான் சார் உழைக்க போகிறோம். நம்ம லேபரை வச்சு பார்க்க முடியுமா சார்? பால் வாங்குறது தான் சார் கஷ்டமாக இருக்குது. அப்போ எது ஸ்கேர்ஸு? குவாலிட்டி. அப்போ மெட்டீரியல் ஸ்கேர். அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் மெட்டீரியல் இருக்கும். அப்போ எதில் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதில் நம்மளோட யூனிட்டே என்ன பண்ணி பிடிச்சிக்கணும். இதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்கணும், ஒரு கோயின் ஃபுல்லாக இதில் தான் பார்க்கணும். சரியா? நான் அந்த கடைசியாக நடத்துகிறேன், இதெல்லாம் மிஸ்கிளீனியஸில் பார்க்கணும். லைக் நான் மிஸ்கிளீனியஸ் கடைசியாக நடத்துகிறேன். அந்த மிஸ்கிளீனியஸ் நீ படித்தா மட்டும் தான் படிக்காதவங்க லைக் அந்த ஓவர் ஃபோக்கஸ் வேணாம், தெரிஞ்சுக்கும். எக்ஸாம்பிள் சப்போஸ் கேட்டானா அதை என்ன பண்ணணும், ஒரு அப்ரோச் தெரிஞ்சுக்கணும். மிஸ்கிளீனியஸில் நான் எதெல்லாம் நடத்தோம் அப்படின்னா லேபர் காஸ்ட் படிக்கிறது, காஸ்ட் கண்டுபிடிக்கிறது, மெட்டீரியல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அப்படியே விட்டுட்டு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வேரியபிள் காஸ்ட் வேரியன்ஸு, மார்ஜினல் இது கான்ட்ராக்டில் முடிச்சுட்டேன். ஜாப் பேட்ச்லாம் எல்லாமே முடிச்சு பண்ணிடுறது. ஜாப் பேட்ச்சு ப்ராசஸில் வந்து ஈக்குவல் ப்ரொடக்ஷன் நடத்தலை. அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் அது கவரிங் எங்கே மார்ஜினல் மிஸ்கிளீனியஸில் கவர். ஸோ வில் நவ் கோ டு பட்ஜெட், இம்பார்ட்டன்ட் சாப்டர். டி கேட்டகரி வச்சுக்கலாம், நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஆனால் அவ்வளோ ஒஸ்ட் சாப்டர் இல்லை, ஈஸி பெரிய சாப்டர். சேமே பெருசுனா கான்செப்ட் பேஸு ஒன்றுமே இருக்காது. சம்ம ஒரு பேஜில் முடியாது, 2 பேஜுக்கு போகும். ஒர்க்கு தான், புரியுதா? என்ன இந்த பேஜ் போகாமல் 2 பேஜ் போட்டு 3 பேஜ் மார்ஜினல் காஸ்டிங் 1 பேஜில் முடிஞ்சிடும். ஆனால் மூளை வேணும். இதுக்கு மூளை தேவையில்லை, எழுதுகிற ஸ்கில் வேணும். 2 பேஜுக்கு எழுதணும், அவ்வளோதான் தவிர இதுக்கு வந்து பெருசாக மூளை தேவைப்படாது. சரி, ஃபஸ்ட்டு பட்ஜெட். லைக் அகெயின் என்ன அக்கௌண்டிங், management accounting. Based on past, we predict the future. That is called forecasting the future is called what? Budget. இப்போ நல்லா கவனிங்க. சப்ளையர் குட்ஸ் வந்து ஸ்டோரில் இறக்கும், ஸ்டோர்லேருந்து ஃபேக்ட்ரி போகும், ஃபேக்ட்ரிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி அவுட்புட் வரும். அவுட்புட் காஸ்ட் ஆஃப் எல்லாம் வைஸ் சோல்ட் ஆகிடும். சோல்டுலேருந்து என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் ஃபேக்ட்ரி. எனி பிஸ்னஸ் யூனிட் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இதான் நடக்கும். இதே நடக்காது. ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் போகும், அப்புறம் திரும்பி ஃப்ரெண்ட் சார் புரியலையே. எனி கம்பெனி எக்ஸாம்பிள் ஒரு டாமினோஸ், யூஆரின் ஒரு டாமினோஸ் ஒரு மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ், தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு லைக் ஒரு சின்ன தாலுக். அந்த தாலுக்குள்ளே வாண்ட் டு ஸ்டார்ட் டாமினோஸ். தே ஒன்ட் கிவ் ஃப்ரான்ச்சைசிங் லைசன்ஸ் கொடுமா. அவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு டேட்டா கேப்சர் பண்ணுவான். உங்களுக்கு வேணுமா வேணாமா, டாமினோஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டிங்களான்னு லைக் ஒரு இன்டர்வியூ எடுப்பான். கொஸ்டினரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி எஸ்ஆர்ஓ கொஸ்டின் கொடுத்து அது மாதிரி எடுத்து அவங்க ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் போடுவோம். அந்த இடத்துல டாமினோஸ் ஓடாதுன்னு இருந்துச்சுன்னா அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஓடாத கடைக்கு அந்த இடத்துல போய் கடை வச்சு நம்ம சொல்லுவோம். கேஎஃப்சி சென்னையில் ஓடும், திருவாரூர் பக்கத்தில் உள்ள குப்பையில் கேஎஃப்சி ஓடுவோம். அங்கே ஏன்டா இந்த என்ன கடை 500 இருக்காங்க, ஃபஸ்ட்டு அது அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த கடையை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ஃபேக்ட்ரியும்
இருக்கும். இது வந்து this is what happening. பட் பிளான் இப்படியே நடந்துருக்காரு. பிளான் எப்படி நடந்துருக்கும்? ஃபர்ஸ்ட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் சேல்ஸ் பர்சன் நல்லா அப்பாயின்ட் பண்ணுவோம். தட் சேல்ஸ் பர்சன் வில் கோஸ் டு த ஃபீல்டு ஒர்க். அவன் போய் ஃபீல்டில் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், அவ்வளோ சம்பாதிக்க முடியும், இவ்வளோ சேல் விற்கும், அவ்வளோ சேல் விற்கணும்னு அவன் ரிப்போர்ட் கொடுப்பான். அப்போ நம்ம என்ன ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும்? சேல்ஸ் ரிப்போர்ட். இட் மே பி பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் கெப்பாசிட்டி வச்சு சொல்லிடலாம், ஆர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வச்சு சொல்லிடலாம். மார்க்கெட் கண்டிஷன் இப்போ போனால் இது நெசசரி ப்ராடக்ட். கொரோனாவில் மாஸ்க்கு, ஓகேங்களா, கொரோனாவில் மாஸ்க் வைக்கிறது பாஸ்ட் வச்சு சொல்ல முடியுமா? பாஸ்ட்டில் போன மார்க் சேலும் இப்போ இருக்கிற மார்க்கெட் சேலும் டிஃப்ரென்ஸ். பாஸ்ட்டில் உள்ள மாஸ்க் சேலும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மாஸ்க் சேலும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். க்ளவுஸு, சானிடைசர் இதெல்லாம் நம்ம பாஸ்ட் ஸ்கேல் வச்சு சொல்ல முடியாது. இப்போ சுச்சுவேஷன் மாறிடுச்சு. சட் இஸ் மார்க்கெட் கண்டிஷன். ஸோ எதர் பாஸ்ட் நியூ இண்டஸ்ட்ரினால மார்க்கெட் கண்டிஷன், எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியே சம்டைம்ஸ் மார்க்கெட் கண்டிஷனில் சேல்ஸ் ரிப்போர்ட் சேல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு இவ்வளோ யூனிட் சேலுக்கு வேணும்னு கேட்பான். யாரு? சேல்ஸ். எந்த டிபார்ட்மெண்ட்டு? பர்ச்சேஸ், ஃபைனான்ஸ், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் தட்டுவோம். அதான் எனக்கு யூனிட்ஸ் நீ ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் நான் விற்க முடியும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவான்? சும்மா சேல் என்ட்ரியாக போட முடியும், குட்ஸ் இருந்தால் தான் விற்க முடியும். ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை போய் நோண்டுவோம். இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு என்னால் இவ்வளோ விற்க முடியும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக அவன் என்ன பண்ணியிருக்கான்னு வச்சுக்கேன், அந்த துபாக்கூர் ஹோட்டலில் 2 பேரும் உட்காந்துருப்பான். இல்லை அவன் படுத்துருப்பான், அந்த எழுந்திருப்பான், இது வடிவேல் போய் சாப்பிடுவாங்க. அது மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வடிவேல் உள்ள வரான் அந்த துபாக்கூர் ஹோட்டலில் தட்டி. இவன் என்ன அண்ணன் ஒரு ஊத்தா பண்ணுற மாதிரி இவன் என்னெல்லாம் கேட்டுட்டு அவன் எப்படி போல என்ன தூக்கி அடிப்பான். யாருக்கு? மாஸ்டருக்கு. யார் மாஸ்டர்? எடுத்து வந்து கொடுப்பான்ல அவனுக்கு. அவன் தான் நம்ம சப்ளையர் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட். இவனுக்கு அவன் என்ன சொல்கிறானோ எல்லாத்தையும் காதில் வாங்கிப்பான். காதில் வாங்கிட்டு இப்போதையும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தூசி தட்டி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சும்மா ஸ்டார்ட் பண்ணணும், மிஷினை ஓட போதுமா? அது மெட்டீரியல் எல்லாம் வேணும். அவன் உடனே யார் முடிச்சு தத்துவான்? ஸ்டோர்ஸ் ஸ்டாக்ல வச்சிருக்கிறத எடுத்து கொடுத்துருவான். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுறது? அவன் உடனே என்ன பண்ணுவான்? ஆர்டர் வந்துருக்கு, காலி ஆகிடும், ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணணும், நீங்கள் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுவான். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவான்? ஃபைண்ட் த பெஸ்ட் சப்ளையர் இந்த மார்க்கெட், சீப்பஸ்ட் ரேட், பெஸ்ட் குவாலிட்டி. நல்லா கொஞ்சம் சப்ளையர் எப்படி மாதிரி சூஸ் பண்ணுவோம்? சீப்பஸ்ட் ரேட், பெஸ்ட் குவாலிட்டி. அது யாரோட வேலை? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கொட்டேஷன் வாங்குவோம். 4 கொட்டேஷன் வாங்கி எந்த கொட்டேஷன் பெஸ்ட்டுன்னு பார்க்காம எவன் அதிகமாக கமிஷன் தரவாங்க மேனேஜருக்கு அந்த கொட்டேஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லி அதுதான் பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர் வில் பி பிளேஸ்ட். கரெக்டா? அகேன்ஸ்ட் த பர்ச்சேஸ் ஆர்டர் which will be received to stores. ஸ்டோர்ஸில் குட்ஸ் வந்து இறங்கிடும். அக்கௌண்டிங் பாலிசி பற்றி சொன்ன வச்சுக்கோங்க. பிஓ ரைஸ் பண்ணிடுவோம், பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணிடுவோம். ரைஸ் பண்ணி குட்ஸ் உள்ள வரும். கேட் பாஸ் வாங்கிடுவோம். உள்ள ஃபேக்ட்ரியில் வந்து கேட் பாஸ். இந்த கேட் பாஸையோ அந்த பிஓ ஆர்டர் காப்பி எது தெரியுமா அதோட உல்டா காப்பி வச்சு ஸ்டோர்ஸ் ரிசீவ் பண்ணி கூட ஸ்டோர்ஸில் சேப்பாக ஊற்றிடுவோம். குட்ஸ் ரிசீவ் பண்ணி எப்படி ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் வந்திருக்காங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன அவன் ஆர்டர் இவன் கேட்டதானே இவன் அமைச்சிருப்பான். இவன் நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் போட்டுருக்கானா அவனுக்கு அகேன்ஸ்ட் பில்லை வச்சு எல்லாமே வந்துச்சு டிக்கெட் வச்சு சைன் பண்ணி சாப்பா கொடுத்துப்போம். இந்த சாப்பா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் என்ட்ரி பாஸ் பண்ணுவான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அக்கௌண்ட் பேயபிள் ஆர் பர்ச்சேஸ் டு கிரெடிட் என்ட்ரி பாஸ் பண்ணுவான். இதில் பிஓ ரைஸ் ஆகலைன்னா கிரெடிட் என்ட்ரி பண்ண முடியாது. அகேன்ஸ்ட் பிஓ ஒன்லி என்ன பண்ணலாம்? பெரிய கம்பெனிலாம், சின்ன கம்பெனிலாம் டேரக்ட் பர்ச்சேஸ் என்ட்ரி. பிஓலாம் பர்ச்சேஸ் ஆர்டர் தான் போட மாட்டாங்க. அங்கே தான் வாங்குறது, விற்கிறது இல்லைன்னா ஆர்டர் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ அக்கௌண்டிங் போவேன்னா லைக் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் யாரும் சொல்லுவோம் போயிட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு பெஸ்ட்டு சப்ளையரை ஃபைண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுவான். ஆர்டருக்கு அகேன்ஸ்ட்டு அந்த சப்ளையர் என்ன பண்ணுவான்? குட்ஸ் எடுத்து வந்து ஸ்டோரில் கொடுப்பான். ஸ்டோருக்கு குட்ஸ் வந்துடும், ப்ரொடக்ஷனுக்கு போவோம், அவுட்புட் ஆகி சேல் ஆகும். இதான் நடக்கும். அப்போ ஆதி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம்? சேல்ஸ் தான். நாட் ஃப்ரம் த ரா மெட்டீரியல். இவன் இவன்கிட்ட எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குறதே அவன் சொன்னதுனால தானே. இவன்கிட்ட எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கணுங்கிறதே இவன் சொன்னதுனால தான். அப்போ ஃபர்ஸ்ட் foremost report for every organization is sales, which is based on external market. மீதி எல்லாமே இன்டர்னல். ப்ரொடக்ஷன் பாரு சேல்ஸ் பேஸ் பண்ணி. சேல்ஸ் யாரோட? இன்டர்னல். சேல்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வரை இவன் சொன்னது, வெளியால் சொன்னது இல்லை, இவன் சொன்னது. ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் வருது, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. பர்ச்சேஸுக்கு ஆர்டர் வந்து ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. இது எல்லாமே இன்டர்னல். ஆனால் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் எங்கேருந்து டேட்டா கிடைக்கும்? எக்ஸ்டர்னல் டேட்டா விச் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் யார்? ஹோல் பப்ளிக், என்விரான்மெண்ட், சோசியல் ஃபேக்டர்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸும் வந்துருக்கும்.
அவன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ஒரு மாடல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான். ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் பட்ஜெட்டில் சேல்ஸ் ரிப்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் சொல்லவே முடியாது. நம்ம சொல்ல முடியுமா சேல்ஸ் ரிப்போர்ட் நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் பட்ஜெட்டாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம்? ப்ரொடக்ஷன், ஸ்டோர்ஸுக்கு வேலை பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பட்ஜெட், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ்லாம் இன்கர் பண்ணுவோம்ல. ஸோ வேரியபிள் ஒரு எக்ஸ் பட்ஜெட், ஃபிக்ஸ்டு ஒரு எக்ஸ் பட்ஜெட், தட் இஸ் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு எக்ஸ் பட்ஜெட் பண்ணுவோம், அட்மின் ஒரு எக்ஸ் பட்ஜெட் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் ஒரு எக்ஸ் பட்ஜெட் பண்ணுவோம். அந்த பட்ஜெட், இந்த பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்ன பட்ஜெட்? ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். அது எல்லா பட்ஜெட்டையும் ஃப்ளெக்சிபிளாக ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் இஸ் எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட் எல்லாத்தையுமே என்னவா ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃப்ளெக்சிபிளாக தெரியுமா? 60% கெப்பாசிட்டி என்ன காஸ்ட், ஓகே, 70% கெப்பாசிட்டி என்ன காஸ்ட், 80% கெப்பாசிட்டி என்ன காஸ்ட், 90% கெப்பாசிட்டி என்ன காஸ்ட். ஒரிஜினல் நடந்த 60% வச்சுக்கோங்க. 60% கெப்பாசிட்டி பட்ஜெட் வச்சுட்டு இதையும் செக் பண்ணி ஆன்சர் போட்டுருவோம். ஓகே, 80% கெப்பாசிட்டி என்ன காஸ்ட், 100% கெப்பாசிட்டி ஆக்டிவேட் பண்ணால் என்ன காஸ்ட். அப்போ 100% கெப்பாசிட்டி நீ ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ, பிஸ்னஸ் நடத்திருக்கேன்னு வச்சுக்கோ. அப்போ 100% டேட்டா எடுத்துக்கோ, நடந்தது என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். பாட்டு 500 யூனிட் விற்றா என்ன ஆகும், 1000 யூனிட் விற்றா என்ன ஆகும், 2000 யூனிட் விற்றா என்ன. இப்போ நான் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போடுறேன். எனக்கு 2000 பேர், சரி 2000 பேர் இருக்கேன், 10 பேர் 2000 ரூபாய் கொடுத்தா எனக்கு எவ்வளோ காசு வரும், மைனஸ் வேரியபிள் காசு போகும், மீதி எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கும். 20 பேர் கொடுத்தா என்ன ஆகும், 30 பேர் கொடுத்தா என்ன ஆகும், 40 பேர் கொடுத்தா என்ன ஆகும், 50 பேர் கொடுத்தா என்ன ஆகும். ஒரு டைம் வரையும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஏறாது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஏறி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்குபை பண்ண இடம் 1000 ஸ்கொயர் ஃபீட். என்னால் 80 பேரை உட்கார வைக்கிறேன் கிளாஸில். இப்போ 80லேருந்து 85 பேர் வந்தாலும் 5 பேரை வெளில போகணும்னு சொல்லணும். 85 பேர் நான் அக்காமடேட் பண்ணுறதுக்கு இன்னொரு இடம் எடுக்கணும். அந்த இடத்தோட ரெண்ட் வில் பி ஹை. அந்த இடத்தோட ரெண்ட் வில் பி ஹை. ஈவன் தோ அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் காஸ்ட் வில் பி ஹை. ஆனால் 70 to 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு காஸ்ட் சேவ். ஆனால் 80 to 85 காஸ்ட் வில் இன்க்ரீஸ். அப்போ இட் இஸ் பெட்டர் டு ஆப்ரேட் இது எத்தனை பர்சன்ட் கெப்பாசிட்டி, 70 to 80 ஆப்ரேட் பண்ணி போயிடலாம். இல்லை 100 to 110 போகணும். ஏன்னா 80லேருந்து 110 வரை சேம் ஃபிக்ஸ்டு காஸ்ட். 110 தாண்டினா தான் எனக்கு என்ன ஆகும், செலவு கூட போகணும். ஒன்றாவது 110 போய்ட்டு தான் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த 80லேருந்து இந்த 5 பேர்லேருந்து வர காசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 1500 7500. ஆனால் இதுக்கும் அந்த ரெண்ட், அந்த 5 பேர் எக்ஸ்ட்ரா உட்காந்து நான் பெரிய ஸ்பேஸ் ரெண்ட் எடுப்பேன். அந்த ரெண்ட் வில் பி வாட் எவர் நான் பேயும் அதோட ஒரு 10,000 15,000 கூட வரும். அப்போ இந்த 5 பேர் நான் உட்கார கம்மி இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த 7,000 எனக்கு இன்கமும் வேணாம், இந்த எக்ஸிஸ்டிங் ரெண்ட்லேயே நான் பேலன்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஷிஃப்டிங் காஸ்ட் வராது. அப்போ இதுதான் நம்ம பட்ஜெட். ஸோ 70ல் காஸ்ட் கம்மியாக இருக்கும், 80ல் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்காது காஸ்ட்டு, 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் 60 to 70 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம எதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பட்ஜெட் சார்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கான்செப்ட் என்னென்னு புரியுது. பிகின் இந்த கான்செப்ட் பட்ஜெட் என்னென்ன பட்ஜெட், ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், தட் இஸ் பர்ச்சேஸ், கேஷ் பட்ஜெட், அப்புறம் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார் ஆல் ஓவர் இட்ஸ் ஆல் எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஆல் சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட் பட்ஜெட் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். மார்ஜின் பட்ஜெட் பண்ணுவாங்க. இந்த யூனிட் சேல் ஆனால் இவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோ ஃபிக்ஸ்ட் ஆகும், இவ்வளோ ப்ராஃபிட். இந்த பர்சன்ட் சேல் பண்ணால் இவ்வளோ ஃபிக்ஸ்ட் ஆகும், இவ்வளோ அது ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் சேல் ப்ராஃபிட் போடலாம். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் எக்ஸ்பென்ஸ் அலோன் போடலாம். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்ட் அலோன் we can budget we can prepare. ஓகேவா, என்ன இருக்கோ அது தன் மாதிரி ப்ரிப்பேர் பட்ஜெட். பட்ஜெட்டுக்கு இதுதான் ஸ்டேட்மெண்ட். there is a debit side, there is a credit side, particular rupees எதுவுமே கிடையாது. நீ ப்ரிப்பேர் பண்ணுறதா ஃபார்ம், நான் இப்படி போடலாம், நீ படிக்க வச்சு கூட போடலாம். ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுகிற லைன் ஒன்று தவிர நீ வேற லைன் கூட எழுதி ஆன்சர் போடலாம். there is preparation of budget. அங்கே டேட்டா எக்ஸ்பெக்டட் டேட்டா இருக்கும், அவன் என்ன கேட்கணும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பட் நீட் நாட் பி இந்த சேம் ஃபார்ம் ஆர் த சேம் ஃபார்மேட் விச் இன்ஸ்டியூட் இஸ் யூசிங். அது தேவை கிடையாது. சரியா, உனக்கு ஒரு சர்டன் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன், நீ சொல்கிற பட்ஜெட்டும் நான் சொல்கிற பட்ஜெட்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் ஷுட் பி சேம். நீ எந்த ஃபார்மேட்டில் போட்டு அந்த ஆன்சர் கொண்டு வரனாலும் அது கரெக்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு, அதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட வேலை. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நீ என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு தான் பார்க்கணும். டு பி ஹெல்ட் ஸ்டாக் தான் பார்க்கணும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. எப்படி சார் கண்டுபிடிக்க, உனக்கு எவ்வளோ சேலுக்கு தேவை,
எவ்வளோ Sale. சேலுக்கு தேவை. சரி எனக்கு 10,000 யூனிட் சேல் தேவை. ஆல்ரெடி 1000 யூனிட் இருக்கு. அப்போ 9,000. 9,000 ப்ரொடியூஸ் பண்ணா போதும். அப்போ சேல்ஸ் 10,000 மைனஸ் 1,000 என்ன ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ சேல் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். சரி எனக்கு சேல் 10,000 வேணும். இயர் எண்டில் ஒரு 500 எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஆன்டிசிபேட்டட். ஸோ 10,000 சேலுக்கு ஒரு 500 நெக்ஸ்ட் மந்த்துக்கு வேணும். அப்போ டோட்டல் 10,000 பேட்டட் ஆல்ரெடி 1,000 இருக்கு. 9,000. எப்படி சொன்னேன்? சேல்ஸ் add Closing stock. less number of units to be produced. Sales units and closing stock of FG, not raw material. Production is about what? FG, not raw material. Minus opening stock of finished goods will be equal to number of units produced. சரியா? இது 6 மாசத்துக்கு கேட்போம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த மந்தோட ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருவோம். இந்த மந்தோட Opening stock. சேல்ஸ் கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் சேல்ஸ் கொடுத்துருவோம். Okay. அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மந்த் சேலோட 50% தான் இந்த மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருவோம். Okay. நெக்ஸ்ட் மந்த் சேலோட இந்த month நெக்ஸ்ட் மந்த் சேல் இப்போ எக்ஸாம்பிள் 50% 10, 12, 14, 16, 18, 20 வச்சுக்கோ. நெக்ஸ்ட் மந்த் சேல் இல்லை. இந்த மந்த் நான் பாதி க்ளோசிங் ஸ்டாக்காக வச்சுப்பேன். ஸோ தட் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு 15 days மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி. 6. அப்படியா? இந்த மந்த் பாதி இந்த மந்த் பாதி. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்க மாட்டோம். இதான் வந்து ரெடி. போன வருஷம் மார்ச்ல என்ன வச்சிருப்பேன்? மார்ச்ல என்ன வச்சிருப்பேன்? ஏப்ரலோட பாதி வச்சிருப்பியா? அப்ப மார்ச் வந்து க்ளோசிங் ஸ்டாக் will be 5 அப்ப ஏப்ரல் இந்த வருஷம் ஓபன். கரெக்ட்டா? This month closing will be next month opening. This month closing will be next month opening. This month closing will be next month opening. முடிஞ்சு போச்சு. இப்போ கண்டுபிடிச்சா க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்தாச்சு, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்தாச்சு. அப்ப சேல் டேட்டா மட்டும் கொடுத்துருவோம். ப்ளஸ் என்ன டேட்டா சொன்னா நெக்ஸ்ட் மந்த் சேல்ல பாதி தான் திஸ் மந்த் க்ளோசிங் ஸ்டாக் ஒரு டேட்டா கொடுத்துருவோம். இதுதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப என்ன பண்ணலாம்? இதை ஃபில் பண்ணிடலாம் ஈஸியா. உன டேட்டா செப்டம்பர் ப்ளஸ் அக்டோபர் சேர்த்து கொடுத்துருவோம். அதுல அப்படியே பாதி போட்டீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்துடும். ஆனால் அக்டோபர் ப்ரெசென்ட் பண்ண தேவை ஏன்னா 6 மாசத்துல தான் கிடைக்கும். அது மாதிரி இந்த மந்த் 2 டேட்டா கொடுத்துருப்போம், கொடுக்காமலே இருக்கலாம். ஸோ மார்ச் மாதம் இருந்ததுன்னா ஏப்ரல் மந்த்ல பாதி தான் ஸ்டாக் வச்சிருப்பாரு. ஏப்ரல் மந்த் சேல் 5 ஸ்டாக் வச்சிருப்பாரு. அப்போ மார்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக் என்ன? ஓபனிங் 5. that will be the April opening stock of 5. Get closing stock 6. ஏப்ரல் நெக்ஸ்ட் ஓபன். இன்னும் சொல்ல போனா ஓப்பனிங் ஸ்டாக் will be அந்த மந்த் சேல்ல பாதி, க்ளோசிங் ஸ்டாக் will be அடுத்த மந்த் சேல்ல பாதி. 12 காலா போன மாசம் இந்த மந்த் சேலோட தான் பாதி வச்சிருப்பாரு. அப்ப இந்த மாசம் ஓப்பனிங்ல இந்த மந்த் சேலோட பாதி தானே இருக்கும். போன மாசம் 31 மார்ச் அன்னைக்கு ஏப்ரல் மந்த் சேலோட பாதி வச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஏப்ரல் நீங்க என்ன இருக்கும்? இந்த ஏப்ரல் மந்தோட பாதி. அப்ப 10/5, 12/2, 40/5 அப்படியே இருக்கும். அப்ப இது பை அடுத்து அப்படியே போகும். this opening stock will be next year closing stock. closing na இது opening அப்படி பா. இதெல்லாம் போலாம். இப்போ number of units to be produced calculate. number of units to be produced calculate பண்ண தெரியுமா? sales units plus closing stock minus opening stock will give you what? Number of units to be produced. This is what production budget. 6 மாசத்துக்கு கேட்போம், 6 ப்ராடக்ட் கேட்போம், என்ன வேணா போடும். இந்த மெட்டீரியல் ஆப்ஷன் ஸ்கேன் பண்ணி இதில் உள்ள 14 சம் அதில் ஒரு 14 சம் போதும். நிசப்தம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Prepare a production budget for the year ending 31st March 2016 for a factory producing 4 products on the base of following information ABC 4 இது production budget நால என்ன சேல்ஸ் add opening add closing next open. ரொம்ப சிம்பிள் தான். சேல்ஸ் க்ளோசிங் ஓப்பனிங் பர்ச்சேஸ் plus minus இங்கே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட். கரெக்டா? சரி, அவன் கொடுத்துட்டான். எல்லாத்துக்கும் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டான், சேல்ஸ் கொடுத்துட்டான். என்ன பண்ண போற? சேல்ஸ் ஃபர்ஸ்ட் போடு. சேல்ஸ் 10,000, 15,000, 13,000, 12,000 கொடுத்துட்டான். அவனே கொடுத்துட்டான். எஸ்டிமேட் ஸ்டாக் ஆன் ஓப்பனிங் Jan 1ல எஸ்டிமேட் ஸ்டாக் கொடுத்துட்டான், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டான். சரியா? 2,000, 3,000, 4,000, 3,000.
இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாரு. இது ஏபிசிடி 4 ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட க்ளோசிங் ஸ்டாக் அந்த ப்ராடக்டோட ஓப்பனிங் ஸ்டாக்லாம் போடுறாரு. இது 7 ப்ராடக்ட், இதில் அப்படி எதுவுமே வராது. 3532 இப்போ ஆட் பண்ணி லெஸ் பண்ண நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் கேட்க மாட்டான். நம்பர் சேம் யூனிட்ஸ் கேட்கும், நல்லா இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா நல்லா இருக்கும். சூப்பர். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகிறது ஏன் கொடுக்கலாம். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எக்ஸ் ஒய்னு 2 ப்ராடக்ட். 2,20,000 யூனிட் ப்ரொடக்ஷன், 2,40,000 யூனிட் ப்ரொடக்ஷன். மெட்டீரியல் காஸ்ட் பர் யூனிட் 12.5 rupees, 19 rupees. Direct wages per unit 4.5 rupees, 7 rupees. Total overheads bracket le vary 6,60,000 units, 9,60,000 units. டேட்டா கொடுக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் எக்ஸ்க்கும் ப்ராடக்ட் ஒய்க்கான சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் எக்ஸ்க்கான ஒய்க்கான சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் நான் எக்ஸ் போடுற ஒய்க்கு நீ போடு. சரியா? It is anticipated that there will be no work in progress at the end of the month. அப்போ WP ஸ்டாக் கிடையாது, அப்போ FG ஸ்டாக் தான். Finished units equal to நான் சொன்ன கதை தான். Finished units equal to sales, half of the sales of next month will be the stock at the end of this month. January month சேல்ல பாதி டிசம்பர், February month expected சேல்ல பாதி ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டோம். Prepare 6 month production budget and summarized cost of production. 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் ஒரு ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டும் போடுறேன். ஒய்க்கு நீ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் போட்டு ஒய்க்கு நீ காஸ்ட் போடும். எத்தனை மந்த்ஸ் கேட்டிருக்காங்க? 6 months. Jan, Feb, March, April, May, June. Sales are add closing less work. புரியுதா? சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 10, 12, 16, 20, 24, 24. 10, 12, 16, 20, 24, 24. 10,000, 12,000, 14,000, sorry, 16,000, 20,000, 24,000, 24,000. Closing stock is over there. Closing stock is half of the next month. Opening stock is half of that month. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன். ஏன் டிசம்பர்ல 5,000 ஸ்டாக் வச்சிருக்கோம் க்ளோசிங். அப்போ அதான ஓப்பனிங். அப்போ ஓப்பனிங் கஷ்டம் போட்டுடலாமா? 6,000, 8,000. கரெக்டா? 12,000. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் அந்த மந்த் அடுத்த மந்த் சேர்த்த பாதி. ஓகே. 6, 8, 8, 10, 12, 12 இங்க வந்து அடுத்த மந்த் பார்க்கணும். ஜூன் போனோமா, ஜூலை மந்த் சேர்த்து கொடுத்துருக்கான் 20,000. ஓகே. அப்போ 10 ஆட் பண்ணி லெஸ் பண்ணா என்ன கிடைச்சிரும்? யூனிட்ஸ் டு ப்ரொடியூஸ் கிடைச்சிருமா? ஆன்சர் நான் டைரக்டா போட்டுறேன். லைக் என்ன சொல்றேன், ஆட் பண்ண லேட் ஆகும். ஆட் பண்ணா நிறைய ஆன்சர் வரும். 10, 16, 16 minus 5 11,000 கரெக்டா? 20 minus 6 14. 14,000. 26 minus 8 20 80,000 கரெக்டா? 20 32 minus 10 22,000. 22 minus 10 22,000. 24 36 minus 12 26 that is 24,000. 34 minus 12 24 10 10 20 25 10 10 20 25 45 53 55 53 60 53 73 75 கரெக்டா? 99 1 to 1 Indians are 11 14 18 18 அப்போ 11,000 plus 1,000 25 45 43 63 65 89 65 minus 45 85 89 99 109 20 111 அப்போ 1,11,000 units to be produced for 6 months. And so but I get the production overheads is there. Production cost of production கண்டுபிடிக்கணும். சொல்லுவோம். ஃபார் எக்ஸிங் மட்டும் போடுறேன். மெட்டீரியல் காஸ்ட்
1,11,000 into 12.5. 1,11,000 into 12.5, 13,87,500. Labor cost 4.5 into 1,11,000 put up 4,99,500. Overheads 6,60,000 is for 2,20,000 units. அப்போ 660 divided by 220 put up 3 into 111. into 1,11,000. Variable cost per unit அப்போ per unit கண்டுபிடிச்சு into number of units மல்டிப்ளை பண்ணா 3,33,333. ஆக்சுவலா இங்க டிவைட் பண்ணா 3 வருமா? 3 வரும். மொத்தமா 3,33,000. ஆட் பண்ணா 22,20,000 divided by 1,11,000 units. Cost per unit. இதே மாதிரி y க்கு ப்ரிப்பேர் பண்ணு. You will get array this number. அந்த number into 19, அந்த number into 7. அதுக்கு அப்புறம் இது divided by இது போட்டா units பண்றீங்க. அந்த number into இந்த number add பண்ண total cost divided by இந்த number போட்டா கரெக்ட்டா. இப்போ purchase budget. Production budget தனியா கேட்கணும். இதான் கேட்டா கேட்போம். இது கேட்கனா production budget, purchase budget in single question. We have to find what to be produced. For that production we need raw material. அப்போ production நீ raw material கன்வர்ட் பண்ணனும். raw material ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும். அந்த ஒரு க்ளோசிங் ஸ்டாக் வைக்கணும். அப்போ raw material எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும் அப்படினா அந்த பர்சேஸ்க்கு எவ்வளவு செலவாகும் சொல்லி கண்டுபிடிச்சு பர்சேஸ் காஸ்ட் போடணும். ஈஸி. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ராடக்ட் எல்லாமே மெட்டீரியல் ப்ராடக்ட். அதை தவிர எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் தான் இருக்கும். ஓகேவா? கவலைப்படாத. Sometimes ஒரு கான்செப்ட் நீ யோசி. WIP ல நிக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் க்ளோசிங் லெஸ் ஓப்பனிங் பண்ணுங்க. WIP ல நிக்குது என்ன பண்ணுவாங்க? ஆட் க்ளோசிங் WIP லெஸ் ஓப்பனிங் WIP. அவ்வளவுதான். சேம் கான்செப்ட் ஆட் க்ளோசிங் WIP லெஸ் ஓப்பனிங் WIP. அப்ப நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் கன்செப்ட். கரெக்ட்டா? இப்போ நம்ம பார்க்க போற பட்ஜெட் பர்ச்சேஸ் பட்ஜெட்ல வாட் டு பி அரைவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட். ப்ரொடக்ஷன்ல நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் பிராக்கெட்ல FG யூனிட்ஸ் டு பி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ். நம்ம ஒரு யூனிட்ஸ் டு பர்ச்சேஸ் பண்ணுவோமா? we purchase what? Raw material. அப்ப number of units to be purchased raw material or அங்க FG. ரொம்ப சிம்பிள். 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணனும் தான். ஒரு யூனிட் require 3 kg of raw material. அப்ப ஒரு யூனிட்டுக்கு 3 kg னா எத்தனை தேவை? 30,000. அத தவிர க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 5,000 kg வேணும். ஓகே. சரி 30,000 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணனும் தான். அப்ப எவ்வளவு தேவை? 30,000 தேவை. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 8,000 இருக்கு. raw material. அப்ப எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுவ? 20. எப்படி சொன்னேன்? to be consumed less closing less opening ஆல்ரெடி இருக்கு போடா. 30,000 தேவை. ஒரு 5,000 அடுத்த மாசத்துக்கு இப்பே ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும். அப்ப டோட்டலா இப்ப எவ்வளவு தேவை? 35,000. ஆல்ரெடி 8,000 27,000. எப்படி இது? add closing less அப்ப material consumed or to be consumed add closing stock of what? RM minus opening stock of RM will give you number of units to be purchased. For this we have to arrive what is material consumed. அது டைரக்டா क्वेश्चन கொடுக்க மாட்டோம். number of units to be produced கண்டுபிடிக்கிறல்ல, we have to convert that into material consumed. அதுக்கு கன்வர்ஷன் டேட்டா கொடுத்திருப்போம். மெட்டீரியல் X requires 3 kg of component Y. அப்ப மெட்டீரியல் அந்த சொல்லிருமா தெரியுமா? ப்ராடக்ட் X requires 3 kg of component Y. அப்ப number of units to be produced 10,000 வந்துச்சுனா மெட்டீரியல் கன்சூம் 30,000 மாத்திக்கணும். லைக் தட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல கண்டுபிடிச்ச ஆன்சரை நம்ம என்ன பண்ணிப்போம்? மல்டிப்ளை பண்ணி மெட்டீரியல் கன்சூம் போடுது. அது இதோட ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸ்டாக்லாம் வந்து நார்மலா கொடுத்திருப்போம். லைக் இதெல்லாம் கொடுக்கலனா என்ன பண்ணுவோமா? ஆஃப் ஆஃப் தி ரா மெட்டீரியல் டு பி கெப்ட் இன் ஸ்டாக் அப்படிங்கற ஒரு கதை கொடுத்துப்போம். அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சலாம். அதுக்கு ஒரு சம் போடலாமா? லைக் ரெண்டு பட்ஜெட் சேர்த்து போற மாதிரி ஒரு சம் போடலாமா?
Go.